இந்த கையில இங்க வேற அடிபட்டிருக்கா, என்னால எப்படி தூங்க முடியல. அதனால இப்படி படுத்துட்டு இருந்தேன். இன்னும் இப்படி வச்சிருந்தா ஏசு படுத்துருக்கு. அதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எரியுது மாலா. ஸோ எஸ், இதுவே ஒரு வீடியோவாக போட்டால் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க தெரியும். சரி, ஓகே, நம்ம நண்பர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம். யாரும் நான் எப்படி எல்லாம் அந்த வழக்கு தட்டினால வந்து பாட்டு செவனேன்னு போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு இஸ்ட்ராங் அதே கதை தான், அப்படியே அதே தான் நடந்துச்சு. ஓகே, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ மைட் கெட் பேஷ்ட் ஃபார் திஸ், பட் பானிபுரி கடைகள் அதிகமாக வச்சுட்டு பச்சை கடை காணும். எனக்கு இந்த வடக்கன்ஸ் உள்ள வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தே ஃபைண்ட் பெட்டர் இன்கம் ஹியர், அது ஓகே, அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பெட்டர் ஆகும், அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்துட்டு தமிழும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கடைக்கு போனால் வந்து இதை குர்ரா அதை குர்ரான்னு சொல்லி வாங்க முடியல. டென்ஷன் ஏத்துறாங்க, பேசவே முடியல. நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும் போல. ஒரு நாள் நாங்கள் வந்து பிரியாணி கடைக்கு போயிருந்தோம், ஹோட்டலு. அங்கே இருக்க சர்வரும் வந்து வடக்கன் தான், ஓனரும் வடக்கன் தான். அங்கே போயிட்டு நாங்கள் டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்தில் வரும்னு சொன்னான். ஒரு 30-40 நிமிஷம் ஆச்சு. அப்போ போயிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான், அவனை திட்டணும்னு போறான், அவனால தமிழ்ல திட்டான், அவனுக்கு புரியல, ஹிந்தி தெரியாது. சரி, இங்கிலீஷ்லயாச்சும் திட்டுவான்னு திட்டினான். அது திட்டினது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. You told 5 minutes. How many 5 minutes? அவனு கோவத்தோட பேசுறேன்னு குறிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதுவும் புரியல. 5 minutes அவன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இங்கேயே அந்த கடைக்கு போக முடியாது போல. இது வந்து எனக்கு தோணுச்சு. அவங்க வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் they have to understand தமிழ். some regulations would be nice. so yes, நல்லா அடி. இப்படி தான் நான் போய் அந்த குழிக்குள்ளே விழுந்தேன். அது ட்ரைனேஜா சாக்கலையான்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. எதுவும் வந்தா என்ன, இப்போ தப்பிச்சு வந்தாச்சு. செருப்பு போயிடுச்சு, இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு செருப்பு உள்ளே மாட்டிக்கிச்சு. சரி, இன்னொரு செருப்பு எதுக்குன்னு அதையும் போட்டு வந்துட்டேன். நல்ல செருப்பு, 300 ரூபாய்க்கு. அந்த நல்லா ஈஸியாக விட்டவனே உள்ளே போயிடும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த செருப்பு. இப்போ என்கிட்ட இருக்க செருப்பு அந்த ஸ்ட்ராப்பை போட்டு நல்லா இழுத்து கட்டி டயர்டாக இருக்கு. ஸோ எஸ் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்திருக்குமே. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி விழுந்திருந்தா கமெண்ட்ல போடு, நான் அதை பார்த்து சந்தோஷம் சேனல் நடத்தும். ஓகே கைஸ், யாப்பிங் டைம் இஸ் ஓவர். ஓகே, போயிட்டு வரேன். இது ஒரு கண்டென்ட், அதை எப்படி அந்த ஃபன்னான வேலை டெலிவர் பண்ணி, அது ஒரு பக்கம். அதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஹிந்திக்காரங்க வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருந்தா அவங்க பண்ற வேலை, அதை சொல்லி சிஷு அப்பா. ஆக்சுவலா சொன்னோன்னு எனக்கு சிரிப்பு பண்ணது. ஏன்னா நான் அது மாதிரி திங்க் பண்ணி, எனக்கு ஆக்சுவலா மறுநாளே யாராவது ஸ்டோரி சொன்னாங்க, நான் உடனே இமேஜினேஷன் போயிடுவேன். இல்ல, நானுமே அவர் சொல்ற அந்த வேவே அப்படியே இமேஜினேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.